டெல்டா மாவட்டங்களில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி முன்கூட்டியே தொடங்கப்பட்டாலும் தண்ணீர் கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். டெல்டா மாவட்டங்களில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வழியாக தொடங்கி வைத்தார். அதன்படி திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், தஞ்சை மாவட்டத்தில் 25 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் 1210 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. எப்போதும் இல்லாத வகையில் பிப்ரவரி மாதமே தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் அனைத்து பகுதிகளிலும் முழுமையாக தூர்வார வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். அத்துடன் மேட்டூர் அணையில் போதிய அளவுக்கு தண்ணீர் இல்லாத நிலையில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்று ஜூன் மாதம் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். இந்த ஆண்டு பிப்ரவரியே துவங்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல ஜூன் 12க்குள்ள அனைத்து பணிகளும் முடிக்கப்படணும். ஏன்னா இந்த ஆண்டு ஒரு கடுமையான டெல்டாவை பொறுத்தவரை ஒரு கடுமையான வறட்சி, வாய்க்கால்கள் தூர்ந்து போய் கிடக்கு, ஏரிகள் தூர்ந்து போய் கிடக்கு. நம்முடைய மேட்டூர் டேம்ல தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது உடனடியாக கர்நாடகத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற்றுக் கொடுத்து உடனடியாக அந்த தண்ணீர் ஜூன் 12ஆம் தேதி திறப்பதற்கான நடவடிக்கை எடுத்தால் இன்னும் விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடையும். ஏன்னா அட்வான்ஸா பிப்ரவரி மாசமே தூர்வாரும் பணி தொடங்கி இருக்கிறது. எங்களுடைய ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கிறது. IAS ஆபீசர்ஸை கொண்ட ஒரு கண்காணிப்பு அலுவலர்களை கொண்டு அந்த தூர்வாரும் பணிகள் என்பது கண்காணிக்கப்பட்டது. அதே போல அந்த கண்காணிப்பு அதிகாரிகளையும் நியமிக்கணும்னு கேட்டுக்கிறோம்.